ன்றத வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல இவங்க எவ்வளோ குடுத்துருக்காங்க, அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு 2005ல இருந்து 2025 வரைக்கும் பார்க்குறோம். இது வந்து ஆவரேஜ் போட்டு பார்க்கலாம், பெர்சன்டேஜ் போட்டு பார்க்கலாம். ரெகுலர் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு வருஷத்தை விட இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து 2005ல இருந்து நம்ம பார்க்குறோம். 2011 வச்சீங்கன்னா இந்த சார்ட் குறையும். இதெல்லாம் பார்க்க கத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். டே பை டே ட்ரேடிங் வியூல நிறைய அப்டேட்ஸ் வருது. அந்த அப்டேட்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் வந்து ரேட் வந்து கீழே தான் இருந்திருக்காங்க. அப்படியே டெவலப் ஆகி மேலே போயிட்டு இருக்காங்க. இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து உங்களுக்கு ரேட் வந்து இங்க இருக்குது. இந்த ரேட் இருக்குது. அப்போ போன வருஷம் எங்க இருந்தாங்கன்னா, இதுதான் போன வருஷம் 2024. போன வருஷம் இதே ரேஞ்சில இருந்திருக்காங்க. இந்த ஆஸ்லேஷன்ல இருந்திருக்காங்க. இப்போ வந்து அதே இடத்துல வந்து தொட்டிருக்காங்க. அந்த அந்த இந்த இடத்த நான் தொடும்போது ஒவ்வொரு வருஷமும் எங்க இருந்தாங்கன்னு இங்க காட்டுது பாருங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க கத்துக்குங்க. கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இதுல முக்கியமானது என்னன்னா, இங்க ஆவரேஜ்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆவரேஜை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புரிதல் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஆவரேஜ்ல பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த கோடு தான் ஆவரேஜ். இந்த டாட் 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 இருக்கு இல்லைங்களா? இந்த ஆவரேஜ் பிரைஸ் வந்து ரூ. 189.90 சொல்லியிருக்காங்க. அப்போ அதை விட அதிகமாக தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ஆவரேஜ் இதை எடுத்தோன்னா அது மறைஞ்சிடும் பாருங்க. அதை நீங்கள் ஆட் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் ஆகும். எடுத்தா மறைஞ்சிடும். இந்த மாதிரி பாருங்க. இதை டேபிள் வியூலையும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சார்ட் வியூவில் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த SEASONALS சீசனல்ஸ் அந்த ஆப்ஷனும் இப்போ புதுசாக கொடுத்துருக்குறாங்க. ஃபினான்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். தேர்டு வந்து இப்போ புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லா ஸ்டாக்குக்கும் வரல. சில ஸ்டாக்குக்கு வருது, சிலதுக்கு வரல. சீசனல்ஸ் இது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். போன வருஷத்தோட இதுக்கு முந்தின வருஷத்தோட நாம் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, ஆனால் ஒவ்வொரு டேபிள்லையும் போய் ஆட் பண்ணும்போது நம்ம வந்து பெர்சன்டேஜை வந்து மாற்றிக்கணும். ரெகுலர் வச்சுக்கணும். இந்த ஆவரேஜை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஓகே, நம்ம இதனுடைய ஆவரேஜோட ஜாஸ்தியாக தான் இருக்கு, போன வருஷத்தோட இப்போ கீழே தான் இருக்குன்னு ஒரு அசம்ஷன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம்.